Hello students. லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் கேரக்டரிஸ்டிக்ஸில் 7 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் ஆல்ரெடி 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தட் இஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்ட் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் பர்வேசிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஹேவிங் அ மல்டி டைமென்ஷன் அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய 4 கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷனை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கோலை அது ரீச் பண்ணிட்ட உடனே மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்த கோலை செட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒர்க் வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். மேனேஜனுடைய செயல்பாடுகள் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் கண்டினியூஸ் காம்பசைன் பட் செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ப்ராசஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். அதில் வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். தட் இஸ் அ பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங், ஸ்டாஃபிங், கண்ட்ரோலிங். ஸோ இது எல்லாமே இன்வால்வ் ஆனது தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் அப்படின்றது. தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சைமல்டேனியஸ்லி பர்ஃபார்ம்டு பை ஆல் மேனேஜர்ஸ் ஆல் த டைம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட் அ டைமில் வந்து எல்லா மேனேஜர்ஸாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து செயல்படும். எது பிளான் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்கள டைரக்ட் பண்ணுறது, ஸ்டாஃபிங் அண்ட் கண்ட்ரோலிங். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டினுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ். அந்த முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக ஒரே டயத்தில் வந்து மேனேஜர்ஸால் பர்ஃபார்ம் பண்ண வேண்டி வரும். ஸோ யூ மே ஹாவ் அப்சர்வ்டு தட் ப்ரீவியஸ் இதில் வந்து ஒரு உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து இந்த இடத்துல வந்து அவங்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்மால் லெவல் பிஸ்னஸ் அப்படின்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 2 பேரை மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. இதுவே அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து அதிகமான ப்ராடக்ட் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதற்கேற்ப அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் லெவலை வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய செயல்பாடு வந்து டிஃபர் ஆகும். 2 பேரை மேனேஜ் பண்ணுறதுன்ற வேறு, இதுவே ஒரு 10 பேர் 20 பேரை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது வேறு. அப்போது அந்த இடத்துல அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ த டாஸ்க் ஆஃப் எ மேனேஜர் கன்சிஸ்ட் ஆஃப் அன் ஆன்கோயிங் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு நடைபெற வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இதுதான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனை வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் இஸ் அ குரூப் ஆக்டிவிட்டி. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது குரூப் ஆஃப் பீப்புளை வந்து ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து ரீச் பண்ணுறது. அண்ட் ஆர்கனைசேஷன் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டைவர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் நீட்ஸ். இப்போ வந்து ஒரு சில ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு சில சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, ஒரு சிலர் ஃபினான்ஸ் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான இண்டிவிஜுவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட இருந்து டிஃப்ரெண்ட் தேவைகள் இருக்கும். இப்போ ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அவங்க ப்ராடக்ட்டை மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா கம்பெனிக்கு தேவையான ரா மெட்டீரியலோ மிஷினையோ பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னா ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு பர்சன் கிட்ட இருந்தும் வந்து ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ எவ்ரி மெம்பர் ஆஃப் த குரூப் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பர்பஸ் ஃபார் ஜாயினிங் த ஆர்கனைசேஷன், பட் ஆஸ் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் they work towards fulfilling the common organization goal. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்தால் கூட அவங்க எல்லாருமே ஒன்றாக இணைந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்க உழைக்கும் உழைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய கோலை வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல குரூப் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து அந்த இடத்துல நடக்குது. ஓகேவா, ஸோ
This requires teamwork and coordination of individual effort in a common direction. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன தேவைப்படுது, எல்லா டீம் ஒர்க்கும் இருக்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க எல்லாருடைய டீம் ஒர்க்கும் வந்து இந்த இடத்துல வந்து தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ஒரு கோஆர்டினேஷன், ஒற்றுமையோடு அவங்க செயல்படும் பொழுது பார்த்திங்கன்னா எதுக்காக செயல்படுவாங்க, ஒரு காமன் டைரக்ஷன், ஒரு பொதுவான நோக்கத்தை நோக்கி தான் வந்து அவங்க எல்லாருமே போவாங்க. அட் த சேம் டைம் மேனேஜ்மெண்ட் ஷுட் எனேபிள் ஆல் இட்ஸ் மெம்பர்ஸ் டு க்ரோ அண்ட் டெவலப் ஆஸ் நீட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேஞ்சஸ். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸு, இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவங்க சரிவர பண்ணும் பொழுது அந்த இண்டிவிஜுவல்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும், அவங்களையும் வந்து முன்னேற்றணும். இப்போ ப்ரமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களையும் டெவலப் பண்ணணும், அவங்களுடைய நீட்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே போல் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் எ குரூப் ஆக்டிவிட்டி. அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் எ டைனமிக் ஃபங்க்ஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் எ டைனமிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஹேஸ் டு அடாப்ட் இட் செல்ஃப் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட். டைனமெட்டிக் அப்படின்னா என்ன, மாற்றங்கள் நிறைந்தது. மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் இருந்துட்டு, இப்போ ஒரு சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரு 10,000 ப்ராடக்ட் நான் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னும் பொழுது அதுக்கான பிளான்ஸை நான் செட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போது இவ்வளோ ஒர்க்கர்ஸ் இருந்தால் போதும், இவ்வளோ ஷிஃப்ட்டில் ஒர்க்கர்ஸை ஒர்க் பண்ண வச்சா போதும், இவ்வளோ ரா மெட்டீரியல் வாங்கினா போதும், இவ்வளோ பீரியட்குள்ளே நம்மளால் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷனோ டிமாண்டோ அதிகமாச்சு அப்படின்னும் பொழுது நம்ம அதிகப்படியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அதிகப்படியான ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண வர வேண்டி இருந்துச்சுன்னா அப்போ அதுக்கேற்ப நம்மளுடைய டிசிஷன்ஸ், ஏற்கனவே எடுத்த டிசிஷனே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இப்போ என்ன நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பிளான்ஸை வந்து டிசிஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸை மட்டுமே, அதாவது அந்த ஃபங்க்ஷன்ஸில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டே சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்படும். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் ஏ டைனமிக் ஃபங்க்ஷன் அண்ட் ஹேஸ் டு அடாப்ட் இட் செல்ஃப் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஸோ ஒரு மார்க்கெட்டில் நம்ம ப்ராடக்ட்டினுடைய டிமாண்ட் அதிகமாகலாம், சப்ளை வந்து அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி சூழல்கள் வந்து மாறி மாறி இருக்கும். அப்போ அதுக்கேற்ப நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸையும் அதனுடைய ப்ராசஸையும் நம்ம என்ன பண்ணணும், மாற்றி அமைச்சிக்கணும். ஸோ an organization interacts with its external environment which consists of various social, economic and political factors. ஸோ ஒரு எக்கனாமிக்கில் இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை இன்னொரு கம்பெனியும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஒரு சேல்ஸ் தான் இருக்கும். பட் இன்கேஸ் நான் என்னுடைய ப்ராடக்ட்டினுடைய ப்ரைஸை கம்மி பண்ணுறதோ இல்லை என்னுடைய ப்ராடக்ட்டை அதிக அளவில் நான் ப்ரொடியூஸ் பண்ணி அதிக அளவில் சப்ளை பண்ணாலோ எனக்கு வந்து அதற்கேற்ப எனக்கு ஒரு இன்கம் கிடைக்கும். ஸோ அந்த எக்கனாமிக் லெவல் ஆகட்டும் இல்லை சோஷியல் ஃபேக்டர்ஸ், கஸ்டமர்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான பொருட்கள் தேவைப்படுது, அவங்களுடைய தேவைகள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டில், அதாவது நம்ம நம்ம ஆர்கனைசேஷன்லேருந்து விட்டு வெளியே நம்ம மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான சூழல்களில் மாற்றங்கள் ஏற்படுது, கஸ்டமர்ஸ் கிட்ட மாற்றங்கள் ஏற்படுதா, இல்லை பொருளாதார ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுதா, இல்லை அரசியல் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுதா. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டினுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இன் ஆர்டர் டு பி சக்ஸஸ்ஃபுல் an organization must change itself and its goals according to the needs of the environment. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷனாக வந்து நம்ம நிலச்சிருக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அந்த சேஞ்சிங் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தன்னுடைய கோல்ஸை செட் பண்ணிக்கிட்டு அதற்கான ஒர்க்கில் வந்து அவங்க ஈடுபடணும். ஸோ யூ ப்ராபப்ளி நோ தட் மெக்டொனால்ட்ஸ், த ஃபாஸ்ட் ஃபுட் giant made major changes in its menu to be able to survive in the Indian market. ஸோ மெக்டொனால்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸு ட்ரெடிஷன்ஸ் பேஸ் பண்ணி டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் வச்சு அவங்க வந்து அந்த மாதிரியான ஃபுட்டை வந்து அவங்க வந்து அந்த இடத்துல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெக்டானல்ட்ஸ்லேயே வந்து நம்ம இந்தியன் கல்ச்சருக்கு, இந்தியன் பீப்புளுடைய டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க,
அதை வந்து அந்த ஃபுட்டை ப்ரிப்ரேஷனை வந்து மாற்றி அமைப்பாங்க. ஸோ நான் வந்து யூஎஸில் என்ன ஃபுட்டை நான் ப்ரொவைட் பண்ணுறேனோ அதில் தான் நான் வந்து இந்தியாவிலையும் ப்ரொவைட் பண்ணுவேன்னா அது சரிப்பட்டு வராது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வேறு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன் வேறு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தங்களுடைய ப்ராசஸை வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டைனமிக் சேஞ்சஸ், அதாவது டைனமிக்ஸ் வந்து நிறைய இருக்கும். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட், மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்மளால் தொட்டு உணர முடியாது. இன்டான்ஜிபிள்னால் நம்மளால் சென்ஸ் பண்ண முடியும், ஆனால் தொட்டு நம்மளால் உணர முடியாது. ஸோ மேனேஜ்மெண்ட்டை ஏன் தொட்டு உணர முடியாது? அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதனுடைய செயல்பாடுகள், அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி அவங்க தங்களுடைய கோல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எப்படி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து உணர தான் முடியும். அது எப்போ அவங்க கோலை ரீச் பண்ணும்போது நம்மளால் அதை வந்து சென்ஸ் பண்ண முடியும், பட் அதை நம்ம தொட்டு உணர முடியாது. அதுதான் மேனேஜ்மெண்ட்டை வந்து இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் தட் cannot be seen but its presence can be felt in the way of organization function. ஸோ மேனேஜ்மெண்ட்டினுடைய அந்த இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து நம்மளால் கண்கூட பார்க்க முடியாது, ஆனால் அந்த ஆர்கனைசேஷனை ஒவ்வொரு ஃபங்க்ஷன், தட் இஸ் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்ட் பண்ணும்போதோ, அந்த ஒர்க்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போதோ, ஸோ அவங்கள வந்து கோல்ஸை வந்து ரீச் பண்ண வைக்கும்போதோ, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து மேனேஜ்மெண்ட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸை ஃபீல் பண்ண முடியும். ஸோ த எஃபெக்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் நோட்டிசபிள் இன் அன் ஆர்கனைசேஷன் வேர் டார்கெட்ஸ் ஆர் met according to plans, employees are happy and satisfied and there is orderliness instead of chaos. அதாவது இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து எஃபெக்டிவாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து எப்படி நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் கோலை வந்து ரீச் பண்ணிட்டாங்களா, எம்ப்ளாயீஸ் எல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்களா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரிக்கு சாட்டிஸ்ஃபையபிளாக இருக்காங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். அதே போல் எந்தவித அங்கே சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப், ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் போய் அந்த ஆர்கனைசேஷனுடைய கோல்ஸ் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போது அங்கே வந்து எஃபெக்டிவான ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் இன்டான்ஜிபிள் ஃபோர்ஸ். ஸோ மிச்ச 4 கேரக்டரிஸ்டிக்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.